குட் மார்னிங் சாம்பியன். நம்ம கூட ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் இருக்காரு. இன்னைக்கு என்ன டாபிக்னா ஆர்கனைசேஷன் ஒரு டாபிக்ல வந்து அவர் கொஸ்டின் ப்ரோன் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு பார்ப்போம். எல்லாம் ப்ரீவியஸ் இது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல கேட்கப்பட்ட கேள்வி, டிஎன்பிசி ஏஇல கேட்கப்பட்ட கேள்வி. ஒரு குட் ஆர்கனைசேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரீசனபிளி கிளியர் டிவிஷன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னா என்ன? அவங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா யாரும் பிரிச்சு கொடுத்தது நல்லது. அதான் கிளியர் டிவிஷன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சிங்கிள் ஓனர்ஷிப் வந்து எந்த இதுல வந்து யூஸ் பண்ணுவாங்க? ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் வந்து சிங்கிள் ஓனர்ஷிப்க்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மிலிட்டரி டைப் ஆர்கனைசேஷன் இன்னொரு பேர் என்ன? லைன் ஆர்கனைசேஷன் தான் மிலிட்டரி டைப் ஆர்கனைசேஷனுக்கு இன்னொரு இது கேட்கப்பட்டது. அப்புறம் லைன் ஆர்கனைசேஷன் எப்படி எந்த மாதிரி இருக்கும்? சிம்பிள் இன் நேச்சர், ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கும் அப்படின்றது. லைன் ஆர்கனைசேஷன் வந்து என்னெல்லாம் வந்து பண்புகள் இருக்கு? டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் டூ எக்ஸசிவ் ஒர்க், அதாவது தலைவனுக்கு தான் அதிகமான வேலை இருக்கும் லைன் ஆர்கனைசேஷன். ஏன்னா அவர் முடிவு பண்ணா தான் வந்து எல்லாருமே வேலை செய்ய முடியும். அப்புறம் ஸ்ட்ரக்சர் இஸ் ரிஜிட், அவர் வந்து சொல்றதான் கேட்டாகணும், மாத்திலாம் பண்ண அவுட். அப்போ ஸ்ட்ரக்சர் வந்து ரிஜிடா இருக்கும். கம்யூனிகேஷன் டிலே, அவர் முடிவு பண்ற வரைக்கும் அந்த கம்யூனிகேஷன் நம்மள வந்து சேராது. அவர் வந்து முடிவு பண்ண சொன்ன பிறகு தான் கம்யூனிகேஷன் வந்து வரும். அது வரைக்கும் நம்ம கம்யூனிகேஷன் ரீச் ஆகாது. ஸோ அப்போ வந்து இது மூணு வந்து லைன் ஆர்கனைசேஷனோட ஒரு பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். இது 2011 கேட்கப்பட்ட கேள்வி. ஃபங்க்ஷன் ஆர்கனைசேஷனா இன்ட்ரோ듀ஸ் பை FW. ஃபங்க்ஷன் ஆர்கனைசேஷன் சொன்னவன் யார் அப்படின்னா FW டெய்லர் அப்படின்னு எடுத்துக்கலாம். an organization containing manufacturing, marketing and finance. ஸோ ஃபங்க்ஷன் ஆர்கனைசேஷன்னா என்னன்னா மேனுஃபேக்சரிங் இருக்கும், மார்க்கெட்டிங் இருக்கும், ஃபினான்ஸும் இருக்கும் அப்படின்னு MMF அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார்மல் ஆர்கனைசேஷனா வெல் டிஃபைன்ட் அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. எப்பவுமே தெரிஞ்ச ஒரு ஆர்கனைசேஷன்னா வந்து வெல் டிஃபைன்ட் அத்தாரிட்டி, யார் என்ன அதை செய்யணும் அப்படின்னு இப்போ அது முடிவு பண்ணணும். இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி. இப்போ யார் என்ன இப்போ குவிஸே நம்ம கிரியேட் பண்ணால் ஆளுக்கு ஒரு டாபிக் கொடுத்துரும்ல, அப்போ வெல் டிஃபைன்ட் அத்தாரிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு இருக்கணும். அப்புறம் அக்கௌண்டபிலிட்டினா எத்தனை கொஸ்டின் கிரியேட் பண்ணீங்க மொத்தம் அப்படின்னு பார்த்தா 200 கொஸ்டின் கிரியேட் பண்ணோம் சார், அக்கௌண்டபிலிட்டி. ஸோ கணக்கோட இருக்கணும், பொறுப்பு இருக்கணும், பதவி வேற தலைமை இருக்கணும். அடுத்தது ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ஒர்க்னா காலைல இருந்து இதுதான் 6லேருந்து 7 இது பண்ணணும், 7லேருந்து இது பண்ணணும். வேலையை வந்து கரெக்டாக ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுக்கணும். ரூல்ஸ் ஆர் கன்சிடர்ட் ரிலிஜியஸ், ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி அதான் வந்து ஃபார்மல் ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப முக்கியம். நான் ஃபார்மல் ஆர்கனைசேஷனுக்கு டூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க் இஸ் ப்ராக்டிஸ். ஸோ செஞ்ச வேலையை திருப்பி சொல்லணும், அப்படியே செஞ்ச வேலையை திருப்பி செஞ்சுருப்பாங்க தான் நான் ஃபார்மல் ஆர்கனைசேஷன். Standardization of products now is done to make interchangeable manufacturing. Interchangeable manufacturing-காக உருவாக்கப்பட்ட standardization of product. அடுத்தது 9.9 style managers who display in their action their highest possible dedication both to people and production. So actionம் நல்லா இருக்கும், டெடிகேஷன் நல்லா இருக்கும், பீப்புளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ப்ரொடக்ஷனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு சக்தி வந்து 2012ல 2011ல அப்புறம் 2008ல 2018ல 2014ல கேட்ட சகல விதமான கேள்விகளுக்கும் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு ஆர்கனைசேஷன் ஒரு டைப் நோட்ஸை வந்து சிறப்பாக கொடுத்த சக்திக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அவர் வளமாறணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிப்போம். அப்புறம் அவரை வாழ்த்து கூறுவோம். அப்புறம் தான் நன்றி.